இது வந்து நேற்று தைப்பூசம் அன்னைக்கு எடுத்த வீடியோ. கோயிலுக்கு போகலான்னு தான் முயற்சி பண்ணேன். ஆனால் போக முடியல. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 48 நாள் இல்லை 7 நாள் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விரதம் இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஆசைகள், அப்புறம் உங்களுடைய பிரார்த்தனை, உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே வந்து நிறைவேறணும்னு சொல்லிட்டு நானும் கடவுளை வேண்டிக்கிறேன். என்னால் கோயிலுக்கு போக முடியல. போகணும்னு முயற்சி பண்ணேன், ஆனால் போக முடியல. சரி, கோயிலுக்கு போக முடியலன்னா என்ன, வீட்டிலேயே வந்து நம்ம சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு முருகனுக்கு பிடிச்ச தினை லட்டு. முருகனுக்கு தினையும் தேனும் ரொம்ப பிடிக்கும். அதனால தினை லட்டு வீட்டிலேயே செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு கப் அளவுக்கு தினை வந்து நல்லா அலசிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாயில் போட்டு நல்லா வறுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடணும். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா 2-3 ஏலக்காய் போட்டு நல்லா நைஸாக பவுடரை அரைச்சிட்டு வந்துடணும். ஒரு சில பேர் தேன் ஊற்றி செய்வாங்க. நம்ம வீட்டில் இன்றைக்கி தேன் இல்லை, அதனால் வெள்ளைப்பாகு போட்டு நம்ம ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு வெள்ளத்தை நல்லா உடச்சி அதை தண்ணி ஊற்றி நல்லா கரையிற அளவுக்கு நம்ம வந்து ஹீட் பண்ணால் போதும். நம்ம அரைச்சி வச்ச மாவில் வந்து அந்த வெள்ளைப்பாகு கரைசலை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சைலாம் சேர்த்து நல்லா வந்து கலந்து உருண்டை பிடிச்சிக்கணும். ஒரு சில பேர் பால் ஊற்றி செய்வாங்க. பால் ஊற்றி செஞ்சாங்க அப்படின்னா ஒரு நாள் வழி தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போயிடும். இந்த மாதிரி நம்ம நாட்டு சர்க்கரை எல்லாம் வெல்லம் போட்டு கரைசலை செய்யும் போது ஒரு வாரம் அளவுக்கு நல்லா இருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். முருகனுக்கு பிடிச்ச தினை லட்டு நம்மலாம் ரெடி பண்ணிட்டோம். பூஜை ரூம் வந்து இந்த தனியாக நம்ம ரெடி பண்ணலாங்க. விளக்கேற்றுறோம்ல, அந்த விளக்குலேருந்து வர எண்ணெயெல்லாம் அந்த பழகு மேலே படிஞ்சு அது வந்து கொஞ்சம் கருப்பாக கார மாதிரி இருந்துச்சு. சரின்ட்டு அந்த காரை வந்து நல்லா க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் மஞ்சள்லாம் போட்டு பருப்பியாச்சு. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா குங்குமம்லாம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஃபோட்டோலாம் தொடச்சி அங்கங்கே வந்துட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு பூவெலாம் அலங்காரம் பண்ணியாச்சு. தறி மிஷின் வச்சுருக்கோம்ல, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் தனியாக இருக்குது. இப்போ நம்ம புதுசாக வீடு ஆல்ட்ரேட் பண்ணோம்ல, அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் தனியாக இல்லை. கூடிய சீக்கிரம் கபோர்ட் அடிச்சிடணும். இன்றைக்கி வந்து ரொம்பவே சிறப்பாக வந்து பூஜை முடிச்சாச்சு.